நாளிலே தேவனுடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் த லார்ட்ஸ் ஹேண்ட் ஃபார் ஹிஸ் பீப்புள், அவருடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவருடைய வலது கரத்தின் உள்ள ஆசீர்வாதங்கள், அவருடைய கரத்தினால் உண்டாகிற நன்மைகள், வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு ஒரு 9 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட்ஸ் ஹேண்ட், கர்த்தருடைய கரத்தில் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஏசாயின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அங்கே முக்கியமான ஒரு வார்த்தை இதோ. என்னுடைய கருத்து என்னவென்றால், தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய. இந்த நாளிலே இந்த ஊடகத்தில் பார்க்கிற உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாகனங்கள் எங்கே? அதோ. உங்களுடைய மொபைல் எங்கே? இதோ. அப்படியானால் அந்த இதோ என்ற வார்த்தைக்கு பொருள் எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய, நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய ஒன்று. தேவன் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இது ஆங்கில வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஐ ஹவ் என்கிரேவ்ட் இன் யுவர் நேம் இன் மை ஹேண்ட்ஸ், கிரேவன் வித் தர் நேம்ஸ். உங்களுடைய பெயர்களை செதுக்கி வைத்திருக்கிறாராம். தமிழில் அந்த வார்த்தை இல்லை, வரைந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் என்கிரேவ், உங்களுடைய பெயர்களை செதுக்கி வைத்திருக்கிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கு யாருடைய பெயரை செதுக்கி வைப்பார்கள்? ஒரு பிரபலங்கள், ஒரு தொழிலதிபர்கள், ஏதோ ஒரு நன்மை செய்தவர்கள், அவருடைய பெயர்கள் கல்வெட்டுகளில் இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை, என் உள்ளங்கைகளில் உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கிறேன். அப்படியானால் அன்பார்களே, உலகத்தில் நான் எப்படி வேண்டுமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நான் மிக முக்கியமானவன். உலகத்தில் நீங்கள் பிரபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நீங்கள் பிரபலமானவர்கள். ஒருவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒருவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்படியானால் 24 மணி நேரமும் உன்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில பேரை அதிக நேரம் பார்க்க முடியாது. சில பேரை பார்த்தால் நம்முடைய நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை எப்போதும், அந்த வசனம் ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறது,